இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளுடனான சந்திப்பு பல மாற்றங்களை நமக்குள்ளே வித்திடுகிறது. சவுல் கடவுளை சந்திக்கின்றார். அந்த உயிர்த்த இயேசுவின் அன்பின் அனுபவத்திலே மூழ்கி போகிறார். பவுலாக திரும்ப எழுகிறார். விழுந்தவர் எழுந்தார். சவுலாய் விழுந்தவர் பவுலாய் எழுந்தார். கோபமாய் விழுந்து அன்போடு எழுந்தார். பாவத்தோடு விழுந்து புண்ணியத்தோடு எழுந்தார். இது இயேசுவோடு இருந்த அந்த அன்பு உறவின் அனுபவத்தின் வெளிப்பாடு. இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்கிறார், என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் என்றுமே வாழ்கிறார், அவரில் நான் இணைந்திருப்பேன். எவ்வாறெனில், சதையை உண்டவுடன் நான் வேறு அவர் வேறு என்று இல்லாமல் 2 பேரும் ஒன்று என்ற அளவில் இணைந்திருப்பர். திருமணத்தில் கணவன் மனைவி ஈருடல் ஓர் உயிர் என்று இணைந்திருப்பர். ஆனால் இயேசு நம்மில் வரும்பொழுது இன்னொரு உடலாக கூட இருக்க விரும்பாமல் ஓர் உடல் ஓர் உயிராய் இணைந்திருக்கிறார். நமது உடலாகவே அவர் மாறுகிறார். அவருடைய உடலாகவே நம்மை மாற்றுகின்றார். அந்த அளவுக்கு நம்மை மாற்றுகின்றது. இயேசுவோடு இருக்கின்ற அனுபவம் நம்மை எப்படி மாற்றுகிறது என்பதை சிந்திப்பதுதான் இன்றைய நாளின் மையமாக பார்க்கின்றோம். கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இயேசுவை பற்றி அறிவிப்பவர்களை அழித்தே ஆக வேண்டும் என்று இருந்த ஒருவர் கடவுளை சந்தித்தவுடன் அப்படியே மாறுகிறார். இனிமேல் இந்த இயேசுவுக்காக நான் துன்புறுவேன், இயேசுவை பற்றி போதிக்காதே என்று அடித்தாலும் அதை நான் வாங்கிக் கொள்வேன், எவ்வளவு துன்பப்பட்டாலும் எல்லா பக்கமும் சென்று இந்த இயேசு யார் என்பதை நான் எடுத்து சொல்வேன் என்று எந்த இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டாரோ அந்த இயேசுவுக்காக தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு மாறுகிறார். இந்த மாற்றம் எப்பொழுது ஏற்பட்டது? அந்த இயேசு அனுபவத்தில்தான். இந்த இயேசுவைத்தான் நாம் நாள்தோறும் நற்கருணையில் சந்திக்கின்றோம். 2வது, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறார் இயேசு. மற்ற மனிதருக்கு செய்வது எல்லாம் கடவுளுக்கே செய்கின்றோம் என்றால், மற்றவர்கள் துன்புறும் பொழுதெல்லாம் இயேசுவே துன்புறுகிறார். இதைத்தான் திருமூலர் இவ்வாறு சொல்கிறார், படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாடா கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடா கோயில் பகவர்க்கு அங்கு ஆமே. அதாவது, வெறும் படங்களுக்கும் சிலைகளுக்கும் கட்டி வைத்துள்ள கோவில்களுக்கும் கொடுப்பது கடவுளுக்கு சென்றடையுமா? இல்லை. ஆனால் நடமாடும் கோவில்களாக உள்ள மனிதர்களுக்கு செய்வதெல்லாம் கடவுளுக்கு போய் சேரும் என்கிறார். அப்படியென்றால் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் அதுவும் கடவுளுக்கு போய் சேர்கிறது. அது துன்பமாய் அவருக்கு சேர்கிறது. ஆகவே மனிதர்களை இறை சாயல்களாக, இறைவனின் பிம்பங்களாக பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் இறைவன் ஒரே உணவை கொடுத்திருக்கிறார். திருப்பலியில் 2000 பேர் 3000 பேர் பங்கெடுத்தாலும் அனைவருக்கும் வேறுபாடின்றி ஒரே உடலாய் சென்றடைகிறார். அது அவர் கொடுக்கும் மிகப்பெரிய கொடை. இந்த இயேசுவின் உடலை பெறும் ஒவ்வொருவரும் அவருடைய உடலாக மாற வேண்டும். இயேசுவில் இணைந்து அவரது உடலாக மாறுகின்ற நாம் நமக்கு அடுத்திருப்பவர்களிடம் இயேசுவின் பிரசனத்தை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் புனித யோவான், கண்ணால் காண்கின்ற மனிதரை அன்பு செய்ய முடியாதவன் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது என்கிறார். ஆகவே கண்ணால் பார்க்கக்கூடிய மனிதரில் இறைவனை கண்டு பாவிக்க இறையில் 2 கலந்து இறை அனுபவம் பெறுவோம். நாம் இறையுடலாய் மாறி இறைப்பணி செய்வோம்.